பேங்க்கில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ஒரு 6%, 7%, 8% டிபெண்டிங் ஆன் த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம கிடைச்சிட்ருக்கோம். வேறு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து அந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணாட்டியும் அதுக்கு என்ன வெயிட்டேஜோ அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங். இந்த இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் யாருக்கு நல்லதுன்னா, இப்போ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்னா எப்படி அதோடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது? அப்போ வந்து ஒரு காமன் டினாமினேட்டர் வேணும். அதுக்கு தான் வந்து NAVன்னு சொல்லுவாங்க. வீடு வாங்கணும்னு நினச்சிட்டார் அப்படின்னா உடனே போய் வாங்காமல் ஒரு 10 வருஷத்துக்கு. ஃபைனான்ஸ் கிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்மநாபன், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். வணக்கம் சார். வணக்கம் சார், முதல்ல பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னாவே ரிஸ்க்கு, அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க்கு, வேணாம் அப்படின்னு வந்து ஒதுங்குறவங்க நிறைய பார்க்க முடியும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிஸ்க் இருந்தாலுமே நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், நிறைய நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேர் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இப்போ என்ன இருக்குன்னா SIP, மியூச்சுவல் ஃபண்ட், இண்டெக்ஸு, SWP அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுற விதமாக இருக்குது. எதில் வந்து மக்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுலே கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. எதில் சார் இன்வெஸ்ட் பண்ணலாம் மக்கள்? ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன SIP, இண்டெக்ஸ் ஃபண்ட், SWP இதெல்லாம் வந்து என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வேஸ் டு இன்வெஸ்ட். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, முன்னாடி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னதுன்னா நிறைய பேருக்கு பயமாக இருந்தது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து தைரியமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. முன்னாடி வந்து பார்த்தோன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து ஸ்டாச்சுட்டரி வார்னிங் அப்படிம்பாங்க. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங் அப்படிம்பாங்க. அதாவது சார், நீங்கள் நல்ல ரிட்டர்ன் வருது எல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் இந்த ஸ்டாச்சுட்டரி வார்னிங் கேட்டால் தான் எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸாக AMFI, அசோசியேட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா, அவங்க தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டை ரெகுலேட் பண்ணுறவங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னதுன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் சஹீஹே, மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொன்னாங்க. அதோடு இல்லாமல் இப்போ ஆஃப்லேட் ஒரு மகேந்திர சிங் தோனி, சச்சின் டெண்டுல்கர், அமிதாப் பச்சன், இது மாதிரி பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வர்றாங்க. அவங்கெல்லாம் வந்து தே ஆர் டாக்கிங் குட் அபவுட் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதால கிராஜுவலாக வந்து மக்கள் வராங்க. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, இப்போ எங்களை மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கம்மியான பேர் இருந்தாங்க. இது வந்து ஈவன் டுடே இட்ஸ் அ சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி. இதில் இன்னும் நிறைய பேர் வேணும், நிறைய ஆளுங்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்டுடைய இதை பற்றி. ஸோ அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட் முன்னாடி மக்கள் பார்த்த பார்வைக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தென் கம்மிங் பேக் டு யுவர் கொஷின், SIP அப்படிங்கிறது என்னென்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோம்? இப்போ பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா RDன்னு இருந்தது, ரெக்கரிங் டெபாசிட், இன்னொன்று ஃபிக்ஸட் டெபாசிட். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா இருக்குது, ஒன் டைமாக இருக்குனதுன்னா கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுவீங்க. இன்னொன்று என்கிட்ட 10,000 20,000 கிடையாதுப்பா, என்னால் மாதம் ஒரு 500 ரூபா 1000 ரூபா சேர்க்க முடியும் அப்படின்னா கண்டினியூஸாக மந்த் ஆன் மந்த் சேவ் பண்ணுறீங்க. அதுக்கு பேர் வந்து RD, ரெக்கரிங் டெபாசிட். பேங்க்கில் இருக்கக்கூடிய RDக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ஒரு 6%, 7%, 8% டிபெண்டிங் ஆன் த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நமக்கு கிடைச்சிட்ருக்கும். வேறு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏறி இறங்கி இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு 15% வரையும் ஹிஸ்டாரிக்கலாக ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ RD இஸ் ஈக்குவல் டு SIP. அதனால் அது வந்து நமக்கு காலகாலமாக அது தெரிஞ்ச ஒரு விஷயம். இது வந்து SIP, இது வந்து ஒன்று. அதுக்கப்புறமா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒன் டைம் FD போடுற மாதிரி. இந்த SWPங்கிறது வந்து சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான். ஒருத்தர் வந்து பணம் போட்டுகிட்டே வராரு, ஒரு கார்பஸ் க்ரியேட் பண்ணிட்டார். அவருக்கு வந்து என்னென்னா இப்போ ஒரு 55-60 வயசாச்சு, இனிமேல் அவர்னால பணம் போட முடியாது. அதே சமயத்தில் அவருக்கு மாதம் பணம் வேணும் அப்படின்னதுன்னா SWP, சிஸ்டமேட்டிக் விட்ராயல். அதாவது SIPக்கு ஆப்போசிட். SIPயில் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை போட்டு சேர்க்குறோம், அது சேர்ந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை எடுக்கிறோம். இதுதான் வந்து SWP. ஸோ SIP, SWP. அப்புறம் இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி கேட்டிங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் அப்படிங்கிறது வந்து மும்பை பங்குச்சந்தை, அது வந்து 30 ஸ்டாக்ஸ் கொண்டது. நிஃப்டிங்கிறது வந்து தேசிய பங்குச்சந்தை, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அது வந்து 50 ஸ்டாக் உள்ளது. இதே மாதிரி வந்து மிட் கேப் இண்டெக்ஸ், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம போடும்போது என்னென்னா, அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய 50 ஸ்டாக்கோ 30 ஸ்டாக்கோ அந்த ஸ்டாக் வந்து ஒன்ஸ் இன் 6 months தான் வந்து காம்போசிஷன் மாற்றுவாங்க. ஏதாவது 2 ஸ்டாக் வெளியில் போகும், 2 ஸ்டாக் உள்ளே போகும். அது வரையும் அந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணாட்டியும் அதுக்கு என்ன வெயிட்டேஜோ அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங். இந்த இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் யாருக்கு நல்லதுன்னா, உங்களுக்கு வந்து
மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு எந்த விதமான டிஸ்ட்ரிபியூட்டரோ யாரும் அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, பட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் அப்படின்னதுன்னா இண்டெக்ஸ் ஃபண்டு. உங்களுக்கு வந்து அதை பற்றி ஓரளவுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் போகணுங்கிற அவசியம் இல்லை. அதே போல எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஸ்டாக்ல தான், அதாவது ஒரு கம்பெனியில் தான் நம்மளோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லை மல்டிபிள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்னை கொடுப்பாங்களா அப்படிங்கிற டவுட்ஸும் நிறைய மக்கள் மத்தியில் இருக்குது. இது எப்படி சார் எஸ்ஐபியோட ஃபார்மட்? ஓகே, சரி, அதாவது என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இஸ் கால்டு போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்டு எடுத்துட்டிங்க அப்படின்னதுன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டில் அதில் வந்து ஒரு 40லேருந்து 60 ஸ்டாக்ஸ் வரையும் இருக்கும். இந்த 40-60 ஸ்டாக் வந்து பார்த்தோன்னா ஒரு 15 அல்லது 20 இண்டஸ்ட்ரி, இப்போ பேங்கிங்லேருந்து ஒன்று இருக்கும், ஐடிலேருந்து ஒன்று இருக்கும், எஃப்எம்சிஜிலேருந்து ஒன்று இருக்கும், ஃபார்மாலேருந்து ஒன்று இருக்கும், ஆட்டோலேருந்து ஒன்று இருக்கும், பேங்கிங், இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து டாப் கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனியுடைய தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இதோடைய வேலை 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா. இப்போ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்னா எப்படி அதோடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது? அப்போ வந்து ஒரு காமன் டினாமினேட்டர் வேணும். அதுக்கு தான் வந்து என்ஏவின்னு சொல்லுவாங்க, நெட் அசெட் வேல்யூ. எப்படி தங்கம் வாங்கும்போது கிராம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி என்ஏவி. இப்போ ஒரு ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட என்ஏவி 10 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறமா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து நீங்கள் எஸ்ஐபி சொன்னீங்க இல்லையா, எஸ்ஐபியில் வந்து ஃபஸ்ட்டு மாதம் ஒருத்தர் வாங்குறாரு, இப்போ தான் புது ஃபண்டுனா அன்றைக்கி வந்து அதோடைய என்இவி 10 ரூபா. நீங்கள் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 1000 டிவைடட் பை 10 உங்களுக்கு 100 யூனிட் அலர்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த நெக்ஸ்ட் 1 மந்த் வந்து அதில் இருக்கக்கூடிய 30-40 ஸ்டாக் மேலே ஏறி இறங்கி இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் அதோடைய நெக்ஸ்ட் மந்த்து நம்மளோட இன்ஸ்டால்மெண்ட் வர அன்றைக்கி 10 ரூபா உள்ளது 10 ரூபா 50 பைசான்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகுனா அதே 1000 ரூபா டிவைடட் பை 10 ரூபா 50 பைசா. முன்னாடி 100 யூனிட் கிடைச்ச இடத்துல இப்போ வந்து 90 சில்லரை தான் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் 10.5க்கு பதிலாக அது வந்து 990 980 ஆச்சுன்னா we will get more units. அதனால எஸ்ஐபியில் போடக்கூடிய மணி வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஒன்லி ஒன் ஸ்டாக், இட் கோஸ் ஃபார் த என்டையர் போர்ட்ஃபோலியோ விச் ஸ்ப்ரெட்ஸ் ஸோ மெனி ஸ்டாக்ஸ். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய வந்து ஸ்டாக் மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் இறங்கியிருக்காங்க. ஆனால் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற டவுட்ஸு நிறைய பேருக்கு இருக்குது சார். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 24 இயர்ஸ் ஓல்டு ஒரு ஆள் இருக்காங்கன்னா அவங்க வந்து 35 இயர்ஸில் நான் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அந்த 5 to 6 இயர்ஸில் எதில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ரிட்டர்ன்ஸை எடுக்கலாம் சார்? ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இன்றைக்கி டிமேட் அக்கௌண்ட்லாம் வந்து முன்னாடி இட் டேக்ஸ் மோர் டைம் டு ஓப்பன் அ டிமேட் அக்கௌண்ட். அது டிமேட் அக்கௌண்ட்டுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக ஒரு 60 இடத்துல கையெழுத்து போடணும். ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கே 1 வாரம் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி டிமேட் அக்கௌண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி இந்த பேன் அண்ட் ஆதார்லாம் லிங்க் பண்ணதுனால இங்கேருந்து ஒரு ஓடிபி அங்கேருந்து ஒரு ஓடிபி வாங்கிட்டு ஒரு 1/2 ஹவரில் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ ஒன்ஸ் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதாக இருந்ததுன்னா அவங்க அக்கௌண்ட்லேருந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதனால் என்னென்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து தே வாண்டட் டு மேக் அ குவிக் மணி, அவங்கள்ட்ட கிடைக்கக்கூடிய கொஞ்சம் மணியில் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் லூஸ் மணி. ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து லாங் டேர்மில் தான் நீங்கள் வெல்த் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் கம்பெனி வந்து இன்றைக்கி இந்தியாவிலேயே பெரிய கம்பெனி. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முகேஷ் அம்பானிகிட்ட போயிட்டு இன்றைக்கி அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் 3200 ரூபா. அவர்கிட்ட போய் 1 மந்த் கழிச்சு இதோடைய ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ ஆகும், அல்லது 1 வீக் கழிச்சு எவ்வளோ ஆகும், 1 இயர் கழிச்சு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லக்கூடிய பதில் எனக்கு தெரியாது. யாருக்கு? அந்த ஓனர் ஆஃப் த கம்பெனிக்கு அதோடைய ஷேர் ப்ரைஸ் தெரியாது. ஆனால் ட்ரேடரான நீங்களும் நானும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஓகே ஜியோ வந்து இப்போ ரேட்டெல்லாம் ஏற்றிருக்காங்க, ஸோ அதனால் அவங்களுக்கு லாபம் வரும், அதனால் ஜியோ ஸ்டாக்ஸ் வந்து அதனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குறீங்க. நான் என்ன நினைக்கிறேன், இவ்வளோ நாளாக ஷேர் ஏறினதுக்கே இந்த ரேட்டெல்லாம் பார்த்து தான் ஏறி இருக்குது, அதனால் ஏறாது, அது கீழே இறங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா மார்க்கெட் மேலே போகும், பையர்ஸ் இருந்ததுன்னா மேலே போகும், செல்லர்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா மார்க்கெட் கீழே போகும். இது வந்து ஷார்ட் டேர்மில் வந்து டே டு டே ஆர் இன் அ வீக் ஆர் மந்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் முகேஷ் அம்பானி, அதே முகேஷ் அம்பானிகிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்னா, இன்றைக்கி எங்கள் கம்பெனி வருஷத்துக்கு நாங்கள் வந்து ஒரு 75,000 கோடி சம்பாதிக்கிறோம். இன்றைக்கி இன்னும் 5 வருஷத்தில் நாங்கள் மினிமம் 1.5 லட்சம் கோடி ரூபா சம்பாதிப்போம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இஸ் டாக்கிங் அபவுட் டபுள். இன்றைக்கி இருக்கக்கூடிய 75,000 கோடி லாபம்,
அது வந்து இன்னும் 5 வருஷத்தில் 1.5 லட்சம் கோடி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய 3100 3200 இருக்கக்கூடிய ஷேர் ப்ரைஸ் வந்து 6000 6200 ஈஸியாக ஆகிடும். அதனால் இந்த ட்ரேடிங் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா நமக்கு வந்து லாஸ் நிறைய. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அதில் கொஞ்சம் பணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவானே வழிய லூஸ் பண்ணதை யாருமே சொல்ல மாட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட் பார்ட். அடுத்து நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் வீடு வாங்கணும் அப்படின்னதுன்னா என்ன சேவ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து வீடு வாங்கணும்னு நினச்சிட்டார் அப்படின்னதுன்னா உடனே போய் வாங்காமல் ஒரு 10 வருஷத்துக்கு மாதம் ஒரு 10,000 ரூபா சேர்க்குறாருன்னு வச்சுங்களேன். அவர் என்ன 120 மாதம் 10 வருஷத்துக்கு அவர் சேவ் பண்ணக்கூடிய தொகை வந்து 12 லட்ச ரூபா. அது வந்து ஒரு 15% இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது 28 லட்ச ரூபா ஆகிடும். அப்போ என்ன பண்ணலான்னா அவர் 10 வருஷம் கழிச்சு, ஏன்னா இன்றைக்கி வேலைக்கு சேர்ந்த உடனே அவர் வீடை வாங்குறத விட 10 வருஷம் கழித்து அவருக்கு என்னென்ன தெரியும், ஓகே நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி 25 வயசில் இருக்கிறத விட 35 வயசுக்குள்ள கண்டிப்பாக இருக்குமா இருக்காதா? இருக்கும். எந்த ஊரில் வசிக்க போகிறோம், கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, ஒரு குழந்தையா 2 குழந்தையா, அப்போ எவ்வளவு சின்ன ஒரு மீடியம் சைஸ்டா இல்லை பிக் ஹவுஸா அப்படிங்கிற நிறைய கிளாரிட்டி வந்து 10 இயர்ஸ் லேட்டர் தெரியும் தென் டுடே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 10,000 சேர்த்து வச்சு அந்த 28 லட்ச ரூபாயை அதில் வந்து ஒரு முன்பணமாக அதில் கொஞ்சம் பணத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு இஎம்ஐலேருந்து வீடு கட்டினார் அப்படின்னதுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால் எல்லா பேங்க்லேயுமே உங்கள் மணி சேஃப். அதேமாதிரி டிமேட் அக்கௌண்ட்லேயும் எல்லா அக்கௌண்ட்லேயும் உங்கள் ஸ்டாக் சேஃப். ஆனால் என்னுடைய தேவை நீண்ட காலம் கிடையாதுங்க, நான் வந்து ட்ரேட் பண்ணணும், என்னால் 5 வருஷம் 8 வருஷம்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் வந்து ஒரு 20,000 30,000 50,000 கீழே சம்பாதிக்கிறவங்க கார் வாங்கினாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு ஃபண்டு லாஸ்ட்டு இயர் 40% கொடுத்ததுன்னா இவன் என்ன நினைக்கிறான்னா திருப்பி 40% கொடுக்கும் அப்படின்னு. அது எப்படி 40% கொடுக்கும்? இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்குடைய ஷேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு 3 வருஷமாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ இதனால் எல்லாருக்கும் என்னென்னா சரி